தமிழகத்தில் 108 அம்மன் கோவில்களில் மிகவும் புகழ்பெற்றது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில். உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம் செய்கின்றனர். இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கோயிலில் உள்ள தகவல் மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள், அதிகாரிகள் பக்தர்களின் காணிக்கை மற்றும் நன்கொடைகளை பதுக்கி வைத்து முறைகேட்டில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அன்னதானம், துலாபாரம், ஆடு, மாடு, கோழி காணிக்கை, அரிசி, வெல்லம், சர்க்கரை உள்ளிட்ட பக்தர்கள் தரும் காணிக்கையை அதிகாரிகள், பணியாளர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆட்டையை போட்டு வருகின்றனராம். பக்தர்கள் தரும் நன்கொடையை வாங்கிக் கொண்டு ரசீது வழங்காமலும் ரசீதில் குறைவான தொகையை குறிப்பிட்டும் லட்சக்கணக்கில் பண மோசடி நடந்திருப்பதாக தெரிகிறது. இந்த குற்றச்சாட்டுகளை உறுதி செய்யும் விதமாக ஒரு சில பக்தர்கள் வெளிப்படையாக தெரிவித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த செல்வராஜ் என்பவர் கோயிலில் அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதன்படி நவம்பர் 24ஆம் தேதி பிற்பகலில் அன்னதானத்திற்காக 5001 ரூபாய் பணம் கட்டியிருந்தார். இந்த பணத்திற்கான ரசீது கேட்டபோது பிரிண்டிங் மிஷின் வேலை செய்யவில்லை என கோயில் நிர்வாகம் சார்பில் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதேபோல ஆந்திராவை சேர்ந்த பக்தர்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் 100 ரூபாய் கட்டணத்தில் தரிசனம் செய்தனர். அப்போது கோயிலில் பணியாற்றிய சுதாகர், ஈஸ்வரன், திமுக அரசியல் பிரமுகரான ஸ்ரீதர் மற்றும் பெண் காவலாளி சைலஜா ஆகியோர் பக்தர்களிடம் பேரம் பேசி தரிசனம் செய்ய அனுமதித்திருக்கிறார்கள். இவ்வாறு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சமயத்திற்கு ஏற்ப காசை வசூலித்து மோசடியில் ஈடுபடும் கோயில் அதிகாரிகள், பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தப்பு செய்தால் சாமி கண்ணை குத்தும் என சிறு வயதிலிருந்தே சொல்லி வளர்ப்பது உண்டு. ஆனால் அம்மன் கோயிலுக்கு வரும் பக்தர்களை ஏமாற்றி பிழைக்கும் மோசடி ஆசாமிகளை சாமி தண்டிக்குமா, சட்டம் தண்டிக்குமா? மாலை முரசு செய்திகளுக்காக திருச்சி மாவட்ட செய்தியாளர் செந்தில் குமார்.